என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். உள்ளன் நூல் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ரப்பர் பேண்ட், சிசர்ஸ், இன்ச் டேப், 3.5 நீடில். நான் இது வரைக்கும் 3.5 நீடில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நிறையா தைக்கிறதுக்கு ஊசி, நீடில். இப்போ எப்போதும் போல் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். எடுத்ததும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு 12 டபுள் க்ரோஷே போட போகிறோம் இன்றைக்கி. அந்த ரப்பர் பேண்டுக்குள்ளே உள்ளே விட்டு எடுக்கிறது கற்றுக்குங்க. ரப்பர் பேண்டு உள்ளே விட்டு எடுக்கணும். சிங்கிள் க்ரோஷேயில் 12 டபுள் க்ரோஷே. One double crochet, two double crochet, அப்புறம் ஒரு செயின் போட்டுக்கணும். அப்புறம் 4 டபுள் crochet சேர்த்து போடணும். 1 டபுள் crochet, 2 டபுள் crochet, 3 double crochet, 4 double crochet சேர்த்து போட்டுட்டோமா. அப்புறம் ஒரு செயின் போட்டுக்கணும். முதல்ல 2 டபுள் crochet போட்டு ஒரு செயின் போட்டுக்கிட்டோம். அப்புறம் 4 டபுள் crochet போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டோம். இப்போ மறுபடியும் 4 டபுள் crochet சேர்த்து போடணும். 1 டபுள் crochet, இப்போ 2 டபுள் crochet, 2 3 4 டபுள் crochet போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கணும். 2 டபுள் crochet செயின், 4 டபுள் crochet ஒரு செயின், அப்புறம் 4 டபுள் crochet 1 செயின், அப்புறம் 2 டபுள் crochet லாஸ்ட். இப்போ மொத்தம் நம்ம 12 டபுள் crochet போட்டிருக்கோம். லாஸ்ட் 2. த்ரீ டபுள் crochet, 3 செயின் போட்டுக்கணும். திருப்பி 2 செயின். அவ்வளோதான். இப்போது அந்த ஃபஸ்ட்டு 2க்கு அப்புறம் போட்டோம் இல்லையா கேப்பு, ஒரு செயின், அதில் போடணும். 2 டபுள் crochet போடணும். ஒரு செயின், அப்புறம் 2 டபுள் crochet. அப்புறம் 4க்கு பிறகு ஒரு செயின் போட்டோம் இல்லையா, ஒரு செயின் போட்டாலே அதில் போடணும். 2 டபுள் crochet, 1 டபுள் crochet, 2 டபுள் crochet போட்டு ஒரு செயின் போடணும். முதல்ல போட்ட மாதிரியே. அப்புறம் 2 டபுள் crochet.
முதல்ல ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷே, அப்புறம் 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அப்புறம் 2 டபுள் க்ரோஷே. இப்போது 4 டபுள் க்ரோஷேக்கு அப்புறம் ஒரு செயின் போட்டிருப்போம் இல்லையா, அதில் வந்து 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அப்புறம் 2 டபுள் க்ரோஷே. ஒரு செயின் போட்டு திருப்பணும், 3 செயின் போட்டு திருப்பலாம். இந்த சைடு இப்போ இங்கே வந்திருக்க மாதிரியே அந்த பக்கம் அந்த ஒரு செயின் தனியாக வரும். அடுத்த லைனில் 4 செயின், 2 செயின், அப்புறம் ஒரு 2 டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு செயின், அப்புறம் 2 டபுள் க்ரோஷே. இப்போது 2 டபுள் க்ரோஷே போடணும். ஒரு செயினுக்கு அப்புறம் 2 டபுள் க்ரோஷே போடணும். போட்டுட்டு ஒரு செயின், அப்புறம் 2 டபுள் க்ரோஷே. இப்போ ஒரு செயின் போட்டிருக்கோம், 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே. இப்போ அடுத்ததில் அந்த 1 இருக்கு இல்லையா, அந்த 2 டபுள் க்ரோஷேக்கு அப்புறம் கீழே வந்திருக்கு இல்லையா, அதில் 2 டபுள் க்ரோஷே போடணும். ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டுட்ருக்கோம். மேலே 2 டபுள் க்ரோஷே, 1 செயின், மறுபடியும் 2 டபுள் க்ரோஷே, கடைசி தேர்ட் ஒன்லேயும் 2 டபுள் க்ரோஷே, 1 செயின், 2 டபுள் க்ரோஷே. இதே மாதிரி லாஸ்ட் வரையிலும் போடணும். இப்போ திருப்பணும். இப்போ இந்த பக்கம் ஒரு செயின் வருது இல்லையா, நெக்ஸ்ட் டைம் அந்த பக்கம் ஒரு செயின் வரும். அப்படி தான் வரும். இப்போது இந்த 3த்துலேயும் இப்போது அதே மாதிரி போடணும். டபுள் க்ரோஷே, 1 டபுள் க்ரோஷே, 2 1 செயின், டபுள் க்ரோஷே, 2 1, அப்புறம் 2. அப்புறம் அடுத்ததில் 2 டபுள் க்ரோஷே, 1 செயின், 2 டபுள் க்ரோஷே. இப்படி மாறி மாறி போட்டுகிட்டே வரணும். லாஸ்ட்டில் முடிக்கும்போது ஒரு டபுள் க்ரோஷே வரும். திருப்பணும். திருப்பிட்டு ஒரு டபுள் க்ரோஷே வரும். ஃபஸ்ட்டு அப்படியே மாறி மாறி வரும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் மாறி மாறி வரும். அதை நம்ம கவனித்து வச்சுக்கணும்.
ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கும் அடுத்த ஸ்டிச்சுக்கும் நடுவில் வி ஷேப் மாதிரி வரும் கேப் சைடில். மேலே மூணு இதழ் மாதிரி வரும். ஒரே மாதிரி தான் போடணும். 2 டபுள் க்ரோஷே, 1 செயின், அப்புறம் 2 டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, இன்னொரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே, ரெண்டாவது டபுள் க்ரோஷே, மொத்தம் 4 செயின் வரும். அப்புறம் 3 செயின் போட்டு திருப்பி அடுத்த லைன். அந்த கேப் பாருங்கள், வி மாதிரி வரும் ஷேப். அங்கே ஒரு செயின் போட்டுறாதீங்க. அது மேலே ஆரம்பிக்கும்போது மட்டும்தான் வரும். கொஞ்சம் நிதானமாக நம்ம போடும்போது அது தெரியும். அது ஒரு டிசைன் மாதிரியே அழகாக இருக்கும். வி ஷேப் தலையில் போட்டுக்கும்போது அது தெரியும், நல்லா நெளிவாக தெரியும். (16.5 இன்ச்சஸ்க்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு உங்கள் யாருக்கு போடுறீங்களோ அவங்க அளவு எடுத்து அந்த அளவுக்கு நீங்கள் இன்ச் டேப் வச்சு அளந்துட்டு அந்த லென்த்துக்கு போட்டுக்கோங்க. ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தால் போதும். 2 பக்கமும் கடைசியில் இணைச்சிடணும். திரும்பும்போது மட்டும்தான் ஒரு செயின் வரும். மீதி மூணு இது தான் வரும். ஒரு செயின் 3 இதழ் மாதிரி வரும். இதே மாதிரி கடைசி வரையிலும் போட்டுட்டு வாங்க. இதே மாதிரி ஷேப் வருதான்னு பார்த்துக்குங்க. இதுதான் டிசைன். இப்போ நான் போட்டு வச்சுருக்கேன், அதை கண்டினியூ பண்ணுறேன். இது 16.5 இன்ச்சஸ்க்கு போட்டு வச்சுருக்கேன். இது இப்படி தான் வரும் டிசைன். குழந்தைகள் தலையில் போட்டிருக்கையில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. அந்த ரப்பர் பேண்ட்லேருந்து அந்த எண்டு வரையிலும் 16.5க்கு போட்டு வச்சுருக்கேன். இது அப்படியே அந்த ரப்பர் பேண்டில் இணைக்க வேண்டியது தான். டபுள் க்ரோஷே போட்டு இணைக்கணும். அது இணைக்கும்போது கரெக்டாக இணைக்கணும். முதல்ல ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அந்த கீழே அந்த ரப்பர் பேண்டுக்கும் கீழே அந்த டிசைன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, நடுவில் அதிலேருந்து ஆரம்பிக்கணும். மிடில் இருந்து ஒரு டபுள் க்ரோஷே, இன்னொரு டபுள் க்ரோஷே,
நடுவில் ஒரு செயின் போட்டோம் இல்லையா, அது மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 செயின். அப்புறம் அடுத்ததில் கேப் இருக்கும் இல்லையா, ஒரு செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் விட்டு மறுபடியும் 2 டபுள் குரோஷே, ஒரு செயின். எப்படி நம்ம போட்டுகிட்டே வந்தோமோ அதே மாதிரியே இதை ஃபினிஷும் இப்படியே பண்ணணும். 2 டபுள் குரோஷே, ஒரு செயின், 2 டபுள் குரோஷே, அப்படியே லாஸ்ட் ஒன்னில் 2 டபுள் குரோஷே, ஒன் செயின், 2 டபுள் குரோஷே. லாஸ்ட்டில் ஒரு செயின் முடிக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த டையில் மறைச்சிடணும். த்ரீ பாயிண்ட் கொக்கி வந்து கொஞ்சம் தடியாக இருக்கிறதுனால நூல் இழுத்து மறைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது நீடில் சில பேர் பண்ணலாம், அது மாதிரி பண்ணுவாங்க. இல்லை 1.5 குரோஷே ஹூக்கில் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம முதல்ல போட்ட ரோஸ் வச்சுருந்தோம் இல்லையா, பிங்க் கலர், அதுக்கு இதுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். அதை வைக்கலான்னு அதை வைக்க போகிறோம். அந்த லீவ்ஸையும் சேர்த்து வைங்க. இந்த மாதிரி போட்டு தனித்தனியாக வச்சுருந்தா சேர்த்து இணைச்சிடலாம். அந்த லீவ்ஸையும் சேர்த்து பூவோட நல்லா டைட்டாக ஸ்டிச் போட்டுக்கணும்.
நல்லா முடிச்சு போட்டு டையில் மறைச்சிருங்க. ஊசினாலே உள்ள டைலை மறைச்சிடலாம். இந்த மாதிரி உள்ளே விட்டு நூலுக்குள்ளே விட்டு கட் பண்ணிடலாம். ஒயிட்டில் பிங்க் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.